அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு விளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் உமனாகவும் என்ன ஹவுஸ் ஒய்ஃபாகவும் நான் எப்படி என்னோடய வீட்டு வேலைகளை நான் பார்க்குறேன் அண்ட் எந்த ஒரு சோம்பேறித்தனமும் இல்லாமல் எனக்கான நேரத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்றத இந்த ஒரு விளாக் மூலமாக பார்க்கலாம். இது ஒரு ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே உள்ள விளாக் தான். ஸோ நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைடேனால் இறால் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஃபைஹா பேபி கேட்டுகிட்டே இருந்தாங்க இறாலில் பிரியாணி பண்ணி கேட்டு. ஸோ அதற்கான நாள் இன்றைக்கி தான் வந்திருக்கு. உப்புத்தூள் வந்து வெளியில் கடையில் வாங்க மாட்டேன். உப்புக்கல் போட்டு நல்லா மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டுப்பேன். ஸோ இப்போ இறாலுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக உப்புத்தூள் தேவைப்பட்டுச்சு. ஸோ உடனே கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். இது வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 50% மட்டும் இது வந்து பொரிஞ்சு வரணும். ஸோ அது ஊறிட்டு இருக்கட்டும். அதை ஒரு சைடு ஊற வச்சுட்டு நான் பிரியாணி அரிசியை வந்துட்டு இன்னொரு சைடு ஊற வைக்க போகிறேன். ஸோ ஒரு சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அதை சீக்கிரம் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம டக்குன்னு வேலைகள் வந்துட்டு முடிஞ்சிடும். மோஸ்ட்லி பிரியாணி பண்ணணும் அப்படின்னா அந்த அரிசியை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிட்டோனாலே நமக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வேக வேண்டிய பிரியாணி ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். அண்ட் தால்ச்சாக்கு வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. மட்டன் தால்ச்சா வைக்க போகிறேன். அதனால் துவரம்பருப்பு கூட, கொழுப்பு, அப்புறம் நுரையீரல் இது எல்லாமே சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். என் தால்ச்சாக்கு வந்துட்டு கறி மசாலா கண்டிப்பாக தேவை. பட் வீட்டில் கறி மசாலா காலி ஆகிடுச்சு. அதனால் 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கசாசா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு உள்ளங்கை அளவு பாதாம் சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு இந்த ஒரு டைம் மட்டும் நான் யூஸ் பண்ணுற மாதிரி நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். மோஸ்ட்லி கறி மசாலா எப்போவுமே மிக்சியில் நான் அரைக்க மாட்டேன், ரைஸ் மில்லில் கொடுத்து தான் அரைப்பேன். ஸோ அந்த வீடியோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். நான் வீடியோவில் வரும்னு சொல்லிட்டு நான் லேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் கறி மசாலா ரெசிபி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க்காக இருக்கிறனால கொஞ்சம் அது லேட் ஆகுது. இன்ஷால்லா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டு நான் சொல்லிடுறேன். இனிமேல் லேட் பண்ண மாட்டேன். சமைச்சிட்டு இருக்கும்போதே லைட்டாக தூறல் வர ஆரம்பிச்சிருச்சு. தூறலுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, மேகமும் இல்லை, வெயில் லைட்டாக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாமே முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா பருப்பு வெந்துட்டுருக்கு, துவரம் பருப்பு. அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்துட்டு இறால் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னொரு அடுப்பில் தால்ச்சா ரெடி ஆகிட்டுருக்கு. தால்ச்சாக்கு நம்ம அரைச்ச மசாலா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இது வந்து கசாசா சேர்க்கறதுனால நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இறால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 50% மட்டும் வெந்தால் போதும். இது நம்ம வேக வைக்காமல் கூட நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டு பண்ணலாம் பிரியாணி. ஆனால் அதில் இருக்கக்கூடிய இறால் வந்துட்டு கொஞ்சம் வெள்ளையாக தெரியும், நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பிரியாணி பண்ணுறதுக்கு இறால் ஃப்ரை பண்ண எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், அடுத்து நெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பிரியாணி டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி அதிகமாக சேர்த்துக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க தக்காளி நிறைய சேர்த்தா தக்காளி சாதம் மாதிரி போயிடும் அப்படின்ட்டு. கிடையாது, தக்காளி நிறைய சேர்த்தா தான் இன்னும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் அது மட்டும் பேக்கெட்டில் வாங்குவேன். மற்றபடி மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் எதுவுமே நான் பேக்கெட்டில் வாங்க மாட்டேன். பிரியாணி மசாலாவுமே நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த ஒரு மசாலா வச்சு நம்ம சிக்கன், மட்டன், இறால், பீஃப்னு எல்லா பிரியாணிக்குமே பண்ணிடலாம். ஸோ பிரியாணி மசாலாவும் காலியாக போகுது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பிரியாணி மசாலா ப்ரிப்பரேஷனும் நான் போடுறேன். அதுக்கு நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் என்னோடய வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும்.
நான் டெய்லி நான் என்னென்ன பண்ணுறேன், என்னோடய ஆக்டிவிட்டீஸ் என்ன, நான் என்னென்ன ப்ராடக்ட் நான் புதுசாக லான்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நான் அப்பப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தயிர் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இறாலையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். க்ரஷ் பண்ண முந்திரியை லைட்டாக நான் வந்து தூவி விட்டு கிளறி விட்டுக்கிறேன். பாசுமதி ரைஸுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி வைக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது இறால் பிரியாணிக்கு நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் பாலும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறேன். முன்னாடி நம்ம இந்த அரிசியை ஊற வச்சதால் நல்லா ஊறிடுச்சு. சில நேரங்களில் நம்ம அவசரமாக சமைக்கும்போது ஒரு மாதிரி அரிசி மாதிரி தெரியும். அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராது நம்ம அரிசியை முன்கூட்டியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ ஃபைனலி தால்ச்சாவுமே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. பிரியாணியே நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி நல்லா அரிசி இந்த மாதிரி சேம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். இது மிக்ஸ் பண்ணும்போது அரிசியை உடையாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா எல்லாமே ஓரத்தில் அப்படியே ஒதுங்கிடும். ஸோ அரிசி ஒரு இடத்துல வெள்ளையாகவும் ஒரு இடத்துல மசாலாவும் போயிடும். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஃபைனலாக தம் போட்டுட்டு நம்ம ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனேயே சைடில் நான் ஃபேஸ் பேக்குக்குமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஃபேஸ் பேக் பவுட்ரு கூட பசும்பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஹார்டாயிருச்சு. ஸோ அப்படியே ஹார்டாக நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் இன்னும் கொஞ்சம் பசும்பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ எவ்வளவு வேலையாக இருந்தாலுமே சரி, என்ன ஒரு பிஸியாக இருந்தாலுமே என்ன நான் வந்து கவனிக்க நான் தவறவே மாட்டேன். ஏன்னா இந்த லைஃப் ஃபுல்லாமல் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது நம்மளுடைய உடல் தான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபிட்னஸாகவும் நல்ல ஒரு க்ளோயிங்காகவும் வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டண்ட்டாக உடனே நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸால் தான் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணுறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் தான். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஹேர் பேக் என்ன இந்த மாதிரி இருக்குன்னு யோசிப்பீங்க. நான் வந்து கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்துட்டு அது கூடவே கருவேப்பிலை, முட்டையோட வெள்ளைக்கரு, அப்புறம் கற்றாழை இது எல்லாமே சேர்த்து அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ முட்டையோட பெனிஃபிட்ஸ் அண்ட் கற்றாழை எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் பேக்கு கூட 20 வகையான மூலிகைகள் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ அந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன். அதனால் கலர் வந்து இந்த மாதிரி தெரியுது. இதில் நல்லா ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ஹேரும் நல்லா ஊறிட்டுருக்கும், ஃபேஸ் பேக்கோட ஃபேஸும் நமக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ ஒரே நேரத்தில் நமக்கு 2 வேலை முடிஞ்சிடும். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு டைமே கிடைக்கல அப்படின்ட்டு. டைம் உங்களுக்கான டைம் நீங்கள் தான் எடுக்கணும். வேறு வெளியிலேருந்து யாருமே வந்து நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன்னோட எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. வீட்டு வேலையும் நாம் தான் பண்ணணும், நம்மளையும் நாம் தான் கவனிக்கணும், பிள்ளைங்களையும் நாம் தான் கவனிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உள்ள கெப்பாசிட்டி இறைவன் நமக்கு அந்த ஒரு சக்தியை தந்திருக்கான். எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு சக்தி இருக்குது. அதை உணர்ந்து செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும். இந்த வீடியோ வந்துட்டு சாட்டர்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நமக்கு ஹெர்பல் ஹேர் பேக் வந்து காலி ஆகிடுச்சு. அப்புறம் ஷாம்பு, ஹேர் பேக் ரெண்டுக்குமே நம்ம ஹெர்பல்ஸ் 20க்கும் மேற்பட்ட ஹெர்பல்ஸ் போடுறோம். அதில் ரொம்ப முக்கியமானது வேப்பிலை, கருவேப்பிலை இது எல்லாமே. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து வெயிலில் காய வச்சு, அதாவது காய வைக்கிறதுலேயும் ஒரு பதம் இருக்குது. ரொம்ப கரிஞ்சு போகிற மாதிரி காய வச்சிட்டோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்காம போயிடும். ஸோ அந்த பச்சை கலர்லாம் இருக்கும், அதே நேரத்தில் நல்லாவும் காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நல்ல பதமாக பார்த்து காய வைக்கணும். அதுக்கு சும்மா எடுத்ததுமே நம்ம காய வைக்க முடியாது. ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு காய வைக்கணும். எங்கள் ஊரில் வந்துட்டு நிறைய பேர் வீட்டு வாசலில் வேப்ப மரம் வச்சுருப்போம். பட் நிறைய பேருக்கு வேப்ப இலையினால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியறதில்ல. நம்ம வேப்பிலை நம்முடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்முடைய தலைமுடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் நம்மளுடைய ஹெர்பல் ஹேர் பேக்குக்கும் இந்த ஹெர்பல் ஷாம்புக்கும் வேப்பிலை சேர்க்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய பாத் பவுடருக்கும் நம்ம வேப்பிலை சேர்க்குறோம். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே மருத்துவ குணமுள்ள பொருட்களை சேர்க்கறதால தான் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்குது, நிறைய பேரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்குது. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்றதால ஃபைஹா பேபிக்குமே ஹேர் பேக் அண்ட் ஃபேஸ் பேக் ரெண்டுமே போட்டு உட்கார வச்சுட்டேன். குளிக்கும்போது பாத் பவுட்ரு போட்டு குளிக்க வச்சுருவேன். நிறைய பேர் கொய்யா மரத்தை பார்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள கொய்யாக்காய், கொய்யா பழத்தை சாப்பிடணும்னு நினைப்போம். ஆனால் அந்த கொய்யா இலையை யாருமே கவனிக்கிறது கிடையாது. நம்ம ஹெர்பல் ஹேர் பேக்குக்கும் சரி, நம்மளுடைய ஷாம்புக்கும் சரி கொய்யா இலை சேர்க்குறோம். ஏன் அப்படின்னா நம்ம என்ன தான் விதவிதமாக ஷாம்பு, ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணாலுமே தலைமுடியோட வேர்க்கால்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா தலைமுடி உதிர்தல் ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும்.
ஸோ அதை ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு தான் இந்த கொய்யா இலை நம்ம சேர்க்குறோம். ஸோ அதை வெயிலில் சைடில் நான் வந்து காய வச்சுட்டேன். வாசலில் வந்துட்டு ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் போய் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி ஜேசிபி வந்துச்சுன்னா அப்படியே நின்று வேடிக்கை பார்ப்போம். பட் இந்த டைம் என்னோடய மைண்டில் ஒரு விஷயம் தோணுச்சு, உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஜேசிபி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கருவேல மரத்தை ரொம்ப ஈஸியாக லைட்டாக எப்படின்னு டச் பண்ண உடனேயே அந்த வேரோடு அப்படியே அந்த மரம் வந்துடுது. ஸோ என்னோடய மைண்டில் என்ன தோணுச்சு அப்படின்னா, மனிதனால் தயாரிக்கப்பட்ட இவ்வளோ பெரிய ஜேசிபியே ஒரு மரத்தை அசால்ட்டாக சாட்சி எடுத்துருது, இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா இந்த உலகத்தையே படைத்த இறைவன் வந்து எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருப்பான். அப்போ நம்ம லைஃப்பில் பிரச்சனை கவலைன்னு சொல்லிட்டு நம்ம துவண்டு போகிறோம், நம்மளுடைய இறைவன் நம்மளை பார்த்துப்பான், நம்ம லைஃப் ஹாப்பியாக அமையும் அப்படின்னு அந்த இறைவன் மேலே முழுமையான நம்பிக்கையை வைக்க நம்ம மறந்துடுறோம். ஒவ்வொரு விஷயங்களுமே என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கும். நம்ம வெளியில் எங்கேயாச்சும் டூருக்கு போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸ் வந்து இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் சம்டைம்ஸ் நம்மளுடைய வீட்லேயுமே நம்மளுடைய ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது எல்லாருக்கும் இருக்குமா என்னென்னு தெரியல, பட் எனக்கு இருக்குது. என்னோடய ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னா இதுதான். ஸோ இதுதான் என்னுடைய மினி ஃபேக்ட்ரி, என்னுடைய ஆஃபீஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இது உள்ளே போய் உட்காந்துட்டேன் அப்படின்னா டோட்டலாக நான் வந்து பிஸ்னஸ் உமனாக மாறிடுவேன். என்னோடய மைண்டில் எந்த ஒரு தாட்டுமே வராது, எனக்கு பிஸ்னஸ்க்கு உண்டான திங்கிங் மட்டும்தான் வரும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஷாம்பு ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து ரோஸ்மேரி அப்புறம் இந்த ஹெர்பல் பவுட்ரு போடுறேன். இந்த பவுடரில் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு பவுட்ரு மாதிரி தெரியுது, அதில் என்ன இருக்குது அப்படின்னா எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. வேப்பிலை, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, பாசிப்பயிறு, வெந்தயம், கருஞ்சீரகம் அப்படின்ட்டு மொத்தம் வாசித்தோம் அப்படின்னா டைம் போய்கிட்டே இருக்கும். ஸோ 20 பொருட்கள் கலந்து தான் இந்த ஒரு ஹெர்பல் பவுடர் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹெர்பல் பவுடர் போட்டால் மட்டும் பெனிஃபிட் பத்தாது, இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எக்ஸ்ட்ரா நான் வந்து ரோஸ்மேரியும் இந்த செம்பருத்தி பூவும் சேர்த்து நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த ஹெர்பலோட சாரை பிழிஞ்சு எடுத்து தான் உங்களுக்கு ஷாம்பு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதனால தானே என்னவோ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது, ஹாப்பியான ஃபீட்பேக்கும் கொடுக்குறீங்க. ஸோ தரமாக கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுல பார்த்து நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே இப்படி தான் மேக்கிங் ஆகுது. ஷாம்பு அப்படின்னா மோஸ்ட்லி 90% பார்த்திங்கன்னா SLES தான் சேர்ப்பாங்க, அது நல்லா நுர வரும் அப்படின்ட்டு. ஸோ அந்த SLES வந்துட்டு அப்படி ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல். நம்ம வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு அப்புறம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்குலாம் அதுதான் சேர்ப்பாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸை வச்சு நம்ம தலையில் தேய்ச்சோன்னா ஹேர் ஃபால் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாப் ஆகாது, அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நம்மளுடைய ஷாம்புவோட பேஸில் கூட எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இல்லாமல் தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட டெரிவ்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஷாம்பு பேஸ் வந்து நான் ரெடி பண்ணுறேன். ஸோ பார்க்கும்போது எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு பியர் கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது கூட நம்மளுடைய ஹெர்பல்ஸை வந்து நல்லா வடிகட்டி கொடுக்குறேன். இந்த ஹெர்பல்ஸ் வந்து ஆக்சுவலி எனக்கு வடிகட்டுறது ரொம்ப கஷ்டம், தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால் நான் ஒரு டைம் ஃபில்டர் பண்ண மாட்டேன், ஒரு டைம் ஃபில்டர் பண்ணி அதை திரும்ப நான் வந்து ஃபில்டர் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து ஹெர்பல்ஸை நம்ம வச்சு பண்ணுறதால குட்டி குட்டி துகள்கள் இருக்கும். அது இந்த ஷாம்புவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தலையில் ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்புமே கொடுக்கக்கூடாது, நல்ல மைல்டான ஷாம்புவாக இருக்கணும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி ப்ராசஸில் நான் பண்ணுறேன். டேண்ட்ரஃபுக்கு தனி ஷாம்பு, ஹேர் ஃபாலுக்கு தனி ஷாம்பு, சாஃப்ட்னஸ்க்கு தனி ஷாம்பு, அப்புறம் கண்டிஷ்னரு, இது எல்லாம் தனித்தனி பாட்டிலாக வாங்கி வீடு ஃபுல்லாக அடுக்கி வைக்கிறீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, இந்த ஒரு ஷாம்பு மட்டும் போதும். அதே மாதிரி சில பேர் வேப்பிலை ஷாம்பு, அப்புறம் செம்பருத்தி ஷாம்பு, ரோஸ்மெரி ஷாம்புன்னு தனித்தனியாக கொடுப்பாங்க. இதுவுமே தனித்தனியாக கொடுக்க தேவையில்லை. நான் எல்லா பொருட்களுமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் கொடுத்தாலுமே அது யூனிக்காக இருக்கணும், அதில் 100% ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த ஒரு ஷாம்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ஒரு ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஹேர் ஃபாலை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹேரை வந்து ரீக்ரோத் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஸ்க்ரீனில் வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய கேட்லாக் நான் உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வாங்கும்போது சம்டைம்ஸ் வண்டியில் கொண்டு வந்து விற்பாங்க, 2 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எப்போ கிடைக்குதோ அப்போ மொத்தமாக வாங்கி வச்சுப்போம். பட் அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக வாங்கணும். சில டைமில் நிறைய கெட்டுப்போன பொருட்களும் இடையில வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் தக்காளியுமே வாங்கிட்டோம், சரி அதை எடுத்து அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் தூசாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு உள்ளே கொட்டினோன்னா உள்ளே நிறைய அழுகி போன தக்காளியுமே சேர்ந்து இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லாக தனியாக நான் பிரித்து எடுத்துகிட்டு
ஸோ தக்காளி கூடையில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து என்ன ஒரு டிஷ் பண்ணாலுமே தக்காளி அதிகமாக சேர்ப்பேன். அதோட டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் தக்காளியில் வந்துட்டு ஜாம் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்குமா என்னென்னு தெரியல. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை, கடுகு உளுந்து காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு தக்காளியை கட் பண்ணி போட்டு சீனி சேர்த்து நல்லா வத்த விட்டுட்டோன்னா சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடும். இது வந்து மீன் குழம்புக்கு சைட் டிஷ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணிக்குமே சைட் டிஷ்ஷாக எடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாகை நான் முடிச்சுக்கிறேன். இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.